ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, தேங்காய் திரட்டிப்பால். இது வந்து நான் இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன் இந்த ரெசிபி. அவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருந்தாங்க. நான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி செஞ்சுருக்கேன். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு 3/4 மூடி தேங்காய் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு வாணலில் கொஞ்சமாக பாசிப்பயிறு, கொஞ்சம் பச்சரிசி. நான் வந்து 2 ஸ்பூன் பாசிப்பயிறு, 1½ ஸ்பூன் வந்து பச்சரிசி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வறுந்ததும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது வந்து நல்லா ஆறட்டும். அது ஆறுறதுக்குள்ளே தேங்காய் வந்து உரித்து கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு மூடி வந்து ஃபுல்லாக போட்டு இன்னொரு மூடியில் ஒரு பாதி போட்டிருக்கேன் தேங்காய். இப்போ இது கூடவே இந்த அரிசியும் பாசிப்பயிரும் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து ரொம்ப நைஸாக அரையணும் அவசியம் இல்லை. தேங்காய் எப்படி அரையணும்னு தெரியல. நம்ம சட்னி அரைக்கும்போது கூட அந்த ஒரு மாதிரி அந்த தேங்காய் மிதக்குள்ள அந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப நைஸாக ஆகலன்னு நீங்கள் பாட்டு போட்டு அரைச்சிட்டே இருக்க தேவையில்ல. அரைச்சா போதும். இப்போ இது கூட வாசனைக்கு வந்து ஒரே ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றி தான் அரைக்கணும். ஃபஸ்ட்டு வேணால் உங்களுக்கு அந்த பாசிப்பயிரும் அரிசியும் பவுட்ரு ஆகிறதுக்கு அப்படியே ஒரு சுற்றிட்டு அதுக்கப்புறமா வேணால் நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ அதே வாணலில் கொஞ்சமாக நெய் விட்டு பாதாம், தேங்காய், ஒரே ஒரு திராட்சை தான் இருந்தது, அதை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். முந்திரி வந்து உங்கள் இஷ்டம், நீங்கள் சேர்க்குறது சேர்க்காதது. முந்திரி சேர்த்தா நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட முந்திரி இப்போ இல்லை, அதனால் நான் சேர்க்கல. தேங்காய் மட்டுமே சேர்த்தாலே நல்லா தான் இருக்கும். நல்லா இதை வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இன்னும் தேங்காய் துருவி சேர்த்து வறுத்து எடுத்திங்கனாலும் நல்லா தான் இருக்கும். கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது கடிபடும் போது சூப்பராக இருக்கும். இப்போது அதே நெய்யில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து சேர்த்து நல்லா வந்து கிளறி விடுங்க. கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. கொஞ்ச நேரம் கிளறி விட்டதும் நாட்டு சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வெல்லம் எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. கல் மண் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா டைரெக்டாக சேர்த்துக்கோங்க. பட் வந்து மண் இந்த மாதிரி தூசி இருக்குன்னா நீங்கள் வந்து அதை தண்ணி விட்டு கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கிறேன். இப்போ நல்லா கிளறி விடுங்க. நான் வந்து அந்த வறுத்து வச்ச தேங்காய் இதில் போட்டுட்டேன். வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ மீதம் இருக்க தேங்காய் இருக்குல்ல, இந்த மாதிரி நெய் வந்து சைடில் பிரிஞ்சு வருது பாருங்கள், அந்த டைமில் சேர்த்துடுங்க. அந்த கிறிஸ்பினஸ் வந்து அப்படியே இருக்கும் தேங்காயில். நீங்கள் முன்னாடியே போட்டு நல்லா கிளறிட்டிங்கன்னா அந்த கிறிஸ்பினஸ் போயிடும். அதுக்காக தான். வீடியோ வந்து நம்ம வீடியோ நல்லா அழகாக தெரியணும், நம்ம ரெசிபி வந்து ரொம்ப அப்படியே க்ளோயிங்காக தெரியணும்னு நிறைய நீங்கள் 1/2 லிட்டர் நெய் ஊற்றிலாம் கிளறணும்னு அவசியம் இல்லை. உங்கள் உடம்புக்கு எந்த அளவுக்கு நீங்கள் நெய் சாப்பிட்டா ஏற்றுக்குமோ, உங்கள் குழந்தைங்களுக்கு செட் ஆகுமோ அந்த அளவுக்கு நெய் சேர்த்தா போதும். ரெசிபி வந்து இதுதான், அவ்வளோதான். நீங்கள் தலன்னு நெய் விட்டு அழகாக காட்டணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து குங்குமப்பூ லைட்டாக மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நல்ல ரெசிபியோடு பார்க்கலாம்.